நலந்தா இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல். அனுபவம், அக்கறை, அர்ப்பணிப்புடன் உருவாகும் CBSE கல்வி உங்கள் குழந்தையின் எதிர்காலத்திற்கான சேர்க்கை தொடங்கியுள்ளது. தொகுதியில திமுக வேட்பாளர் சக்கரபாணி 42,500 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதான அறிவிப்பு தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது. திமுகவின் சார்பில் ஏற்கனவே வெற்றி பெற்றவருடைய அறிவிப்புகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல திமுக அமைச்சர் சக்கரபாணி 42,500 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்ற ஒரு தகவல் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. ஒட்டன்சத்திர தொகுதியில தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பின்னுக்கு தள்ளி அதிக வாக்குகளை பெற்று அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அமைச்சராக கடந்த 5 ஆண்டுகள் பணியாற்றி மக்களுக்கு அடையாளம் கண்டிருக்கிறார். மேலும் ஒட்டன்சத்திரம் தொகுதியில அவர் போட்டியிட்ட போதெல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறார் என்ற ஒரு சாதனையும் அவர் இந்த தொகுதியில் பதிவு செய்திருக்கிறார். ஒட்டன்சத்திரம் தொகுதியில திமுகவுடைய வேட்பாளர் சக்கரபாணி தற்பொழுது 42,500 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். மொத்தம் அவர் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் 61,182 வாக்குகள் அவர் பெற்றிருக்கிறார். ஒட்டன்சத்திரம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய அமைச்சர் சக்கரபாணி தன்னை எதிர்த்து போட்டியிட்டிருக்கக்கூடிய பாஜகவினுடைய முதல் வெற்றி என்ற அடிப்படையில் பாஜகவுடைய ஊட்டி தொகுதியில் போட்டியிருக்கக்கூடிய போஜராஜன் சுமார் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். அதிக வாக்கு வித்தியாசங்கள் இல்லை என்றாலும் கடுமையான போட்டிகளுக்கு இடையே தனது வாக்குகளை பெற்று அவர் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். பாஜக தாங்கள் போட்டியிட்டிருக்கக்கூடிய தொகுதிகளில் தொடர்ந்து முன்னுக்கு பின் மாற்றங்கள் இருந்தாலும் கூட அவர் வெற்றியை பதிவு செய்வதற்காக கடினமான போராட்டங்கள் இருந்து வந்த சூழல்ல வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தது. அதில் ஊட்டி தொகுதியில் போட்டியிட்டிருக்கக்கூடிய பாஜக வேட்பாளர் போஜராஜன் சுமார் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்ற ஒரு தகவல் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. போஜராஜனுடைய வெற்றி என்பது பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் முதல் வெற்றியாக பார்க்கப்படுகிறது. மேலும் பல்வேறு தொகுதிகளில் பாஜக இன்னும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அதனுடைய வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருவதையும் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அடுத்தடுத்த தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை விருப்பம் நடைபெற்றக்கூடிய சூழல்ல வெற்றிகளுடைய விவரங்கள் வெளியாகி வருகின்றன. அந்த வகையில் தற்போது நாம் அடுத்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய வெற்றி உதகை தொகுதியில பாஜக வேட்பாளர் போஜராஜன் சுமார் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. 27 இடங்களில் பாஜக போட்டியிட்டிருக்கக்கூடிய சூழல்ல போஜராஜனுடைய வெற்றி அவருடைய முக்கியமான வெற்றியாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து சாத்தூர் தொகுதியில் போட்டியிட்டிருக்கக்கூடிய அவருடைய வேட்பாளர் நலந்தா இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல். அனுபவம், அக்கறை, அர்ப்பணிப்புடன் உருவாகும் CBSE கல்வி உங்கள் குழந்தையின் எதிர்காலத்திற்கான சேர்க்கை தொடங்கியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.